2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3:17. காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெரி குட், வெரி குட். கைதட்டுங்க உச்சாமா. நீ காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளங்கள் நிரப்பப்படும். காற்று மழை நமக்கு முக்கியம். ஆனால் காற்றும் அடிக்காது, மழையும் பெய்யாது அப்படின்னா எப்படி நிரப்பப்படும்? அதுதான் ஆண்டவருடைய அதிசயம். அல்லேலூயா. தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். அதுக்காக ஆண்டவர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்தில், இந்த மாதம் நிரம்புகிற மாதம், நிரப்புவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் நன்மையால் நிரப்புகிறவர், ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறவர், அற்புதங்களால் நிரப்புகிறவர், ஆத்துமாக்களால் நிரப்புகிறவர். அவர் நிரப்பிட்டே இருப்பார் ஆண்டவர். ஆனால் பிசாசு நிரப்புறதெல்லாம் தீமையாக நிரப்பும், தீங்கால் வியாதியால் நிரப்புவான், வேறு வேறு காரியம் அவன் வச்சுருக்கான் நிறையா, அதில் தான் அவன் நிரப்புவான். ஆண்டவர் மட்டும்தான் நன்மையால் நிரப்புகிற தேவன். சொல்லுங்கள், நன்மையால். அப்போ இந்த மாதம் எந்த குறையோடு நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களோ, இந்த 4 மாதம் நிரப்பப்படாத குறைவுகளை இந்த மாதம் தேவன் நிரப்புவான். அந்த குறை எல்லாம் மாறப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, ஏசாயா 40:4 வாசிங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானது சமமாக்கப்படும் என்றும். மறுபடியும் வாசிங்க. பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி சகல பள்ளங்கள் நிரப்பப்படுமா. அப்போ ஆண்டவர் எல்லா பள்ளத்தையும் நிரப்புவார், கோணலானவை நேராக்குவார், கரடுமுறை செவ்வையாக்குவார். மலைகள்லாம் குன்றுகள், மலைகள் குன்றுகள்லாம் தாழ்த்தப்பட்டு போகும் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. அல்லேலூயா. சரி, இப்போ நமக்கு முக்கியமானது ஆண்டவர் சொல்கிறாரு, பள்ளங்கள் நிரப்பப்படும். எந்த பள்ளத்தை நிரப்புவார்? எதனால் நிரப்புவார்? எதனால்? வாசிங்க சங்கீதம் 65:13 வாசிங்க. சங்கீதம் 65:13. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கும், பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கும். பள்ளத்தாக்கு தானியத்தால் நிரப்பப்படும். கைத்தறங்க வச்சாமா. தேவன் தானியத்தால் நிரப்புவார். அரிசி, கோதுமை, தானியம். அல்லேலூயா. கேழ்வரகு, தானியம். பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தை தேவன் தானியத்தால் நிரப்புவேங்கிறார். தானியத்தினால். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஆண்டவர் வயிற்று நிரப்புறாருன்னா சோறு கொடுத்து நிரப்பணும், வயிற்றை காற்றுல நிரப்பக்கூடாது. வயிறு நிரப்புறது எப்படி சொல்லுங்கள்? பிரியாணியால் நிரப்புங்க ஆண்டவரை. நம்ம ஜெபம் பண்ணுறோமில்ல, அவங்களாம் பிரியாணி சாப்பிட்றாங்க, எனக்கு பிரியாணி இல்லை, நிரப்புங்க. அல்லேலூயா. அந்த வருஷம் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதம் அவனை தானியத்தால் நிரப்புவேன். நவதானியங்கள் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான தானியங்கள் இருக்குது. அந்த தானியத்தால் நம்ம தேவன் நிரப்புவார், விசேஷ தானியத்தை நிரப்புவார். அப்போ தானியம் நம்ம இருந்தால் தான் வீடு செழிக்கும், குடும்பம் ஆசுவமாக இருக்கும். தானியத்தில் தேவன் நிரப்புவார். அல்லேலூயா. ஆமாம். அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன தானியம் நமக்கு வேணுமோ, என்னென்ன ஆகாரம் நமக்கு வேணுமோ தேவன் அறிவார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துறீங்க, ஆண்டவரே இந்த மாதம் எங்கள் வீடு தானியத்தால் நிரப்பணும், எங்கள் அரிசி பொட்டி, எங்கள் கல்லா பொட்டி, அதெல்லாம் நீங்கள் நிரப்பணும், தானியத்தால் நிரப்பணும். அல்லேலூயா. ஆமாம், அது முக்கியமாக நீங்கள் மறந்துடக்கூடாது. சங்கீதம் 65:13. அடுத்து என்ன நிரப்புவார்? வாசிக்க 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல தானியத்தால் நிரப்புகிறார், 2வது தண்ணீரால் நிரப்புகிறார். அல்ல சொல்லுங்க எல்லாரும். கிணத்துல தண்ணி இருக்கணுங்க, டேங்கில் தண்ணி இருக்கணும். அல்லேலூயா. பானையில் தண்ணி இருந்தால் பிள்ளைக்கு மோந்து குடிப்பாங்க. டேங்கில் தண்ணி இருக்கணும், ஏரியில் தண்ணி இருக்கணும். தண்ணி இல்லாமல் நம்ம வயலுக்கு பாய்ச்ச முடியாது. அல்லேலூயா. ஆடு தண்ணீரால் நிரப்புங்கிறார், தண்ணீரால் நிரப்பு.
இப்போ முதல்ல அதாவது தானியத்தான் நிரப்புவார். தானியங்கிறது என்ன? வேத வசனம். அல்ல சொல்லுங்க எல்லாரும். வேத வசனத்தால் தேவன் நிரப்புவார். நம்ம இருதயத்தை அப்படி நிரப்புவார், வசனத்தால் நிரப்புவார். அப்போ முதலாவது ஆண்டு சொல்கிறது, இப்போ நம்ம பாண்டிச்சேரிக்கு நம்ம சர்ச்சு ஒரு வயிறாக இருக்கணும். வயிறு மாதிரி இதிலிருந்து தான் நமக்கு ஆசை உண்டாகும். அப்போ தண்ணீரால் நிரப்புறவர் தானியத்தால் நிரப்பு. ரெண்டாவது தண்ணீரால் நிரப்புனா பரிசுத்தாவியால் நிரப்புவேனுங்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அப்போ பரிசுத்தாவியால் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை, அதான் தண்ணீரால் நிரப்புகிற ஒரு வாழ்க்கை. பரிசுத்தாவி நிரம்பாட்டினா நம்ம ஒன்றுமே செய்ய சும்மா தொடுறது இல்லை, நிரப்பணும். நாட் டச்சிங் ஆஃப் த ஃபில்லிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஃபில் பண்ண ஆண்டவர் நிரப்பணும். அல்லேலூயா. நிரப்பணும். தொடுறது மட்டும் இல்லை, நிரப்புங்க ஆண்டவரை. அப்போ நிரப்புகிறவர் தண்ணீரால் நிரப்புவார். அடுத்து வாசிங்க, மூன்றாவது தான் நிரப்புவார். உன்னத பாட்டு 6:11 வாசிங்க. உன்னத பாட்டு 6:11. பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும், திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் இரதாம் ஒப்பாகிறது. உன்னத பாட்டு 6:11 கனிகளை பார்க்க போனேன். கனிகளாக நிரப்புவார். அல்லேலூயா. ரோசி வாசிமா. பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பள்ளத்தாக்கில் பழுத்த கனிகளை பார்க்க போகிறேன். திராட்சை செடி. அல்லேலூயா. கனிகளால் நிரப்புவார், தானியத்தால் நிரப்புவார், காற்றால் நிரப்புவார். இது மாதிரி ஆண்டவர் சொல்லிகிட்டே போவார், நிரப்புகிற தேவன். அல்லேலூயா. ஆமாம். ஆத்துமாக்களால் நிரப்புவார். நம்ம வீடு பிள்ளை இல்லாத வீடாக இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளாக தேவன் நிரப்புவார். ஒரு பிள்ளை வச்சுட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கை இல்லை. ஒரு 10 பிள்ளையாச்சும் நமக்கு சபையில் வீட்டில் வேணும். எத்தனை வீட்டில் 10 பிள்ளை இருக்குது? அட கடவுளே, எங்கள் அம்மாலாம் 16 பிள்ளை பார்த்தாங்க. இது என்ன ஒன்று வச்சுக்கிட்டு எப்படி வீடு பிள்ளைகளை நிரம்பியிருக்கணும். அல்ல சொல்லுங்கள். ஆமாம், வீடு பிள்ளைகளாக நிரம்பிருக்கணும். சபை ஆத்துமாக்கள் நிரம்பியிருக்கணும். அப்படி தான் தேவன் நிரப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ கனிகள், கற்பத்தின் கனி, அல்ல சொல்லுங்கள், ஆவியின் கனி. அப்போ அந்த கனிகளால் நிரப்பணும். அது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியம். அல்ல சொல்லுங்கள். ஆண்டவருக்கு பிரியம் என்னதுன்னா கனிகளை பார்க்கணும். கனியற்ற பால் மரமாக நீங்கள் ஒருவேளை இந்த வருஷம் வரையில் இருந்திருக்கலாம், இந்த மாதம் வரையில். ஆனால் இந்த மாதத்தில் தேவன் கனிகளாக நிரப்புவார். கவலைப்படாதீங்க. அடுத்தது ரெண்டாவது என்ன சொன்னார்? ஆண்டவர் முதல்ல நிரப்புவார். மூணாவது என்ன சொன்னார்? மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். அதான் ஏசாயா 40:4 ஆண்டவர் சொல்கிறார், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். முதல் நிரப்புவார் ஆண்டவர். நிரப்புவார். ரெண்டாவது சமமாகும். கரடு முரடானவர்கள்லாம் சமமாகும். வாசிங்க, ஏசாயா 40:4 வாசிங்க. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, சகல குன்றுகளும் மலைகளும் தாழ்த்தப்படும். சகல குன்றுகளும் மலைகளும். இப்போ நம்ம போகவிடாதபடிக்கு எந்த இமயமலை இருக்குது, எந்த எரியோ மலை இருக்குது, அந்த எரியோ மலையெல்லாம் தேவன் தாழ்த்துவார். கைத்தட்ட குச்சாமா. நிறைய தடை, கல்யாண தடை, வேலைக்கு தடை, வீடு கட்ட தடை. அப்பா, அது மலை மாதிரி இருக்குது. அந்த தடைகள் பெரிய ஹிமாலயன் மவுண்ட். அந்த இமயமலை எல்லாத்தையும் ஆண்டவர் நொறுக்கி அந்த எரியோவை தரைமட்டமாக்கின தேவன் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி, உங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி, உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி. சுந்தரியெல்லாம் மகள் கல்யாணம் வச்சுருக்குது, அதில் எவ்வளோ தடை இருக்குது, அது எல்லாத்தையும் ஆண்டவர் நொறுக்குவார். தடைகளை மாற்றுவார். அல்ல சொல்லுங்கள். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஏதோ ஒரு தடை இருக்குது. கல்யாண தடையோ, வீடு கட்டுற தடையோ, பிரயாண தடையோ, என்ன சொல்கிறீங்க? அந்த தடைகளை தேவன் உடைப்பார். அல்லேலூயா. மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு போகும். அதுதான் ரெண்டாவது. மூணாவது, நாம் என்ன செய்யணும்? மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படணும், பள்ளங்கள் நிரப்பப்படும். ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? வேதத்தை வாசிங்க. நம்ம என்ன செய்யணும்? 2 ராஜாக்கள் 3:16 வாசிங்க. வாய்க்காலை வெட்டணும். 2 ராஜாக்கள் 3:16 என்ன சொல்லுது? கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இன்னும் வாய்க்காலை வெட்டுங்கள். அல்லேலூயா. நீ வாய்க்காலை வெட்டணும். பள்ளங்களை நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படும்.
அப்போ வாய்க்காலை ஆண்டவர் பள்ளங்களை நிரப்பணும்னா நீ வாய்க்காலை வெட்டணும், சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, பிரயாசப்படணும். அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் நிரப்புவார், ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு உட்காந்துட்டே இருந்தால் முடியாது. ஆத்துமாக்களை தேவன் தருவார், நமக்கு சும்மா உட்காந்து தருவாரா? ஆத்துமாக்களை தேடி போகணும். அல்லேலூயா. ஆமாம், காடு மலைகள் போன்ற இடம் கண்டு என்று அஞ்சிடாமல் அழியும் ஆத்தும தரிசனம் ஆண்டவா என்னில் தந்தர்னு சொல்லி ஓடி ஓடி சுவிசேஷ ஊழியம் செய்யணும், விதைக்கணும், பாடுபடணும், பிரயாசப்படணும். அல்லேலூயா. அதை நம்ம இரவு மகளும் அருள்வாக்கு டிவி மூலமாக என்ன செய்கிறோம், வார்த்தைகளை அனுப்பிட்டே இருக்கோம். இதெல்லாம் அம்மா ஃபோன் பண்ணிச்சு பிரயாசப்பட்டு சொல்கிறாங்க, பாஸ்டர் இப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர். ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே. அவங்க யார், அவங்க கருப்பாக சேகப்பான்னு கூட தெரியாது. அந்த அருள்வாக்கில் போகிற வார்த்தைகள் அவங்க மனசை தொட்டு கடலூர்லேருந்து பண்ணுறாங்க, பாண்டிச்சேரிந்து பண்ணுறாங்க, திருவண்ணாமலையிலேருந்து பண்ணுறாங்க, வேலூர்லேருந்து பண்ணுறாங்க. எல்லாம் நம்ம அருள்வாக்கு டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக அந்த வார்த்தைகளை பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை நான் பிரயாசப்படணும், ஆண்டவரை சாப்பிட நேரம் இல்லாமல், தூங்க நேரம் இல்லாமல், குளிக்க நேரம் இல்லாமல், சாப்பிட நல்லா ஒரு நேரங்களில் ஒன்றுமே செய்ய முடியாது. சாப்பிட்டுட்டு ஜனங்க வந்துடுவாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்னீசி. நம்மளாம் அதனால் பாதையில் கடந்து போகிறதுக்கு நல்ல பொறுமை வேணும் ஊழியம் செய்கிறதுல. அல்லேலூயா. அப்படி உண்ண முடியாத நேரம் இல்லாமல், உறங்க நேரம் இல்லாமல், குளிக்க நேரம் இல்லாமல் ஓடி ஊழியம் செய்யணும், ஓடி விதைக்கணும். அப்போ தான் அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர் செய்வார். என் பிள்ளைக்கு நான் நிரப்புவேன் நிரப்புவேன் நிரப்புவேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போ பிரயாசப்பட்டு அதான் வாய்க்காலை வெட்டுங்கள், வாய்க்காலை நான் நிரப்புவேன், நீ வெட்டு நான் நிரப்புவேன். ஆனது நீ கட்டுமான சர்ச்சை நான் நிரப்புவேன். சர்ச்சை கட்டும்போது எத்தனை குறை சொன்னானுங்க நம்ம ஆளுங்க. அடாடாடாடான்னு எப்பா பாரு, ஒரு ஆசையை பாரு, எவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டுறாரு. இப்போ நம்ம நிறையா கட்டம் இருக்குது, நம்ம நிறைய ஊழிய நிறைய தரிசனம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வெளியே சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அட்டுவாப்பா இப்போ இருக்குது பாரு, ஆசையை பாராடே. அப்போ நம்ம நெடுத்தப்பில் சர்ச்சை கட்டுறோம். சர்ச்சை கட்டுறதுக்கு அண்ணன் மோகன் சாஸ் வந்துக்கிறாரு, அந்த ஊழியக்காரங்களாம் வந்துருக்காங்க. அந்த ஓப்பனிங் செரமனி அதில் தேனந்தம் வந்திருந்தார். தேனந்தம் வந்து பார்த்தாரா, என்னென்ன செய்ய போகிறோம் நம்ம அப்படின்னு அந்த லிஸ்ட்டு போட்டு மக்களுக்கு ஜெபிக்கிறது கொடுக்குறோம். அப்போ சொன்னார், போச்சு நீ தொலைஞ்ச, நீ 20,000 பேருக்கு ஆலயம் கட்டணும், மருத்துவமனை கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், டிவி ஸ்டுடியோ கட்டணும், அதை பண்ணணும், எல்லாத்தையும் திறந்த புஸ்தகம் எழுதிட்டியா? இதை பார்க்குறவனுங்க ஐயோ இவருக்கு ஆசையை பாரு, ஐயோ இவருக்கு எண்ணத்தை பாரு, ஐயோ பாரு அப்படின்னு ஐயோ ஐயோன்னு சொல்லி உனக்கு தொலைச்சிருவானுங்க. ஏப்பாடி பண்ண வர மூத்த போதர் பாஸ் தயானந்தன் இதெல்லாம் மறைச்சி வச்சு இல்லை, நீ ஜெபிக்கணும். இதுலேயே அந்த ஜனங்கிட்ட சொன்னேன், கான்ஃபிடென்ஸிலாம் உனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும், அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த ரகசியத்தை ஓப்பன் பண்ணணும். நீ போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்ட, உன்னை கட்ட விட மாட்டானுங்க, உன்னை செய்ய விட மாட்டானுங்க, ஒரு பஸ்ஸை வாங்க விட மாட்டானுங்க, ஒரு வேனை வாங்க விட மாட்டானு. இந்த பெயர் இந்த ஊழியக்காரனில் அவனுங்க இவங்களாம் விசுவாசிகளா பெருமை பிடி பொறாம பிடிச்ச நாய் பயங்கரம் திட்டுறாரு. இவங்களுக்கு முன்னால் இதெல்லாம் சொல்லவே கூடாதுப்பா. உனக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பான் செபிக்கிறதுக்கு, உன்னை உயிராக நேசிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் தான் சபையில் இருப்பான். 90 பேர் பயங்கரமான பொறாமக்காரனுங்க, சும்மா வருவானுங்க, நல்லது வந்துட்டு வாங்கிட்டு போவானுங்க. அவனுக்கு வந்து உனக்காக உயிரை கொடுக்க மாட்டானுங்க. அவனுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டியா எல்லாம் உட்காந்து குறை பேசுவானு. ஆண்டவர் நாம தூசிக்கப்படுமே, ஆண்டவர் உள்ள வேதனைப்படுமே, என்னப்பா இப்படி பண்ணிட்டேன். அல்லேலூயா. உண்மைதான், உண்மையான காரியம். அல்லேலூயா. நம்ம பிரயாசப்படுறத, நம்ம செய்ய போகிறத வெளியே சொல்லாமல் ரகசியமாக நின்று அந்த காரியங்களை செய்யணும்னு சொல்லி, அப்போ நமக்கு வந்து ஆண்டவருக்கு தரிசனம் கொடுத்துருக்காருன்னா நம்ம அதுக்காக பிரயாசப்படுற மக்கள் வேணும். அல்லேலூயா. நமக்காக பாடுபடுறோம், ஓடி உழைக்கணும், ஓய்வு இல்லாமல் பாடுபடும், ராத்திரி போல் அலையணும். நாங்கள் இந்த 500 கிராமத்துக்கு விடுதலை ஜபத்தெல்லாம் போகும்போது நைட்டு 12 மணி 1 மணி தான் டெய்லி சாப்பிடுவோம். பயங்கர கஷ்டமாக இருக்கும், கண்ணெல்லாம் எரியும். ஒரு நாள் நின்னதே இல்லை, ஒரு நாளும் முறுமுறுத்ததில்லை. 550 கிராமத்துக்கு போயாச்சு. நம்ம 1000 கிராமம் போயிருக்கணும். நேரம் இந்த கொரோனா வந்து தொலைஞ்சிருச்சு. இந்த கொரோனா இல்லாட்டினா நேரம் 1000 கிராமம் தாண்டிருப்போம். ஆனால் மோகனுக்கு ஒரே சந்தோஷம், இப்படி கிராமத்துக்கு போகிறியே, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணால் எங்கள் பாஸ்டர் எங்கன்னா பாஸ்டர் கிராமத்தில் இருக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சில் இருக்கிற, நீ இப்படி தான் ஏன் வேணும். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ நான் வந்து
ஜெபம் பண்ணதை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து விடுதலை ஜெபத்துக்கெல்லாம் ஆரம்பித்த ஜெப பண்ணி துவைக்க வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஊழிக்கான தூங்கிட்டு இருக்கானுங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறானுங்க. அப்போ நமக்கு வந்து ஆண்டவர் பிரயாசப்பட சொல்கிறாரு. அல்ல சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், பிரயாசப்படாமல் தண்ணீரால் நிரப்பமாது வாய்க்காலை வெட்டுங்கிறாரு. வாய்க்காலை வெட்டு அப்படின்னா என்ன தெரியுமா? நல்ல தரிசனம், நல்ல திட்டங்கள், நல்ல ஏற்பாடுகள், நல்ல அரேஞ்ச்மெண்ட்டுகள், இதெல்லாம் நம்ம செய்யணும். அல்லேலூயா. நம்ம உடல் உழைப்பை கொடுக்கணும், நம்ம பாடுபடணும். அப்போ தான் அது சொல்கிறாரு, நீங்கள் பிரயாசப்படுங்க, நான் நிரப்புவேன். 2 தீமோத்தேயு 2:6 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:6. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனின் முந்தி பங்கடைவான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிற பலனின் முந்தி பங்கடைவான். எபிரேயர் 6:10. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியர் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு நான் அநீதியுள்ள தேவன் அல்ல. கைத்தட்டுங்க உற்சாகமா. நீங்கள் என்ன பிரயாசப்படுறீங்க? இப்போ நானே என்ன சொல்லேன்னா, உங்கள் குடும்பத்துக்கு நீ என்ன பிரயாசப்படுறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பிரயாசப்படுறீங்க? அலையிலே சொல்லுங்க எல்லாரும். அவங்க ரசிக்கப்படுறதுக்கு என்ன பிரயாசப்படுறீங்க? அவங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு என்ன பிரயாசப்படுறீங்க? நம்ம பிள்ளைங்க ஊழியக்கான உருவாருக்கு என்ன பிரயாசப்படுறீங்க? பிள்ளைகளை ஜெபவீரனா மாற்றுறதுக்கு என்ன பிரயாசப்படுறீங்க? ஒரு பிரயாசம் இல்லை. அவனை ஜெபவீரனா மாற்றவும் மாட்டீங்க, அவனை ரசிப்புல கொண்டு வர மாட்டேங்க. சொல்லுங்கள், இவங்க இப்படிலாம் வாழ்ந்துட்டு நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் அன்பின் பிரயாசங்களை மறப்பதுக்கு நான் அநீதியுள்ள தேவன் அல்ல. நீ என் நாமத்து நிமித்தமாக நீ படுற பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிற. அல்லேலூயா. அப்போ பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். பிரயாசப்படுகிறவன் இப்போ இந்த காட்டுக்குள்ளே போய் பிரயாசப்படணும். நான் இந்த மரத்தை வெட்டி அதெல்லாம் செஞ்சால் தான் ஆலயம் கட்ட முடியும். அல்லையிலே சொல்லுங்கள் எல்லாரும். இந்த 15,000 சதுரடி நம்ம கேட்டிருக்கோம், இது நம்ம இடம். அப்போ அந்த இடத்த நம்ம கையில் வாங்குறதுக்கு பிரயாசப்பட்டே இருக்கணும், பிரயாசப்படணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம தான் அது பத்திரம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை வாங்கினதை விட்டுட்டோம். ஆனால் கடைசியில் பார்த்தா பத்திரமும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ அந்த விருப்பாச்சி ஐயர் இருக்குது பெங்களூரில், அவர் தான் அந்த ஓனர் இருக்குது. அப்போ அந்த விருப்பாச்சி ஐயர்கிட்ட இந்த நிலம் இருந்துச்சு, அது நமக்கு கொடுத்தாங்க. இங்கே என்னடானா இது அந்த பத்திரம் சரியில்லை, இந்த பத்திரம் சரியில்லை, தாய் பத்திரம் சரியில்லை, மூல பத்திரம் சரியில்லை அப்படின்ட்டானுங்க. அதனால் வாங்கினதை விட்டுட்டோம் வச்சுக்கோங்க, முழு பணத்தை கொடுக்க முடியல. இப்போ அது மறுபடியும் நம்ம கைக்கு வரணும். அதுதான் நம்ம சிறு பிள்ளைகளுக்கு, நம்ம முதியோர் இல்லத்துக்கும், நம்ம மிஷினரி சிறுவர் இல்லத்துக்கும் இந்த இடத்த நம்ம பயன்படுத்த போகிறோம். அல்லே சொல்லுங்க எல்லாரும். 15,000 சதுரடி எத்தனை அடி? ஆமாம், அந்த காம்பவுண்ட் வாலை ஒட்டி கடைசி வரையில் போகும். அந்த 15,000 சதுரடி தான் நம்ம மிஷினரி இல்லத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் ஏசப்பா நம்ம கொடுத்துக்கிறாரு. அல்ல இல்லையா? அப்போ அதுக்கு பிரயாசப்படணும். அது பிரயாசப்பட்டால் தான் நம்ம கையில் ஆண்டு கொடுப்பார். நம்ம காசு பண்ண நம்ம போடாட்டியும் பிரயாசப்பட்டால் தேவன் எப்படியாவது செய்வார். காற்றை காண மாட்டேன், பணத்தை காண மாட்டேன்னா வெள்ளைக்காரனையும் பார்க்க மாட்டோம், ஃப்ரெஞ்சுக்காரனையும் பார்க்க மாட்டோம், கர்த்தர் அற்புதம் செய்வார். இல்லை சொல்லுங்க எல்லாரும். நமக்கு எவரோ அந்த ஃபாரினர்ஸ் வருவான், இந்த ஃபாரினர்ஸ் வருவான் அப்படின்னு நினைக்காத மகனே, நான் ஒரு அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. ஆமாம், வாசிங்க கொலோசியர் 1:29 வாசிங்க. கடைசியாக கொலோசியர் 1:29. கொலோசியர் 1. அவருடைய பலத்தின் படி நான் போராடி பிரயாசப்படுகிறேன். என் பலத்தில் நான் போராடலை, என் பலன் இல்லை. சொல்லுங்கள் என் பலன் இல்லை, என் பலன் இல்லை. அவருடைய பலத்தின்படியே நான் போராடி பிரயாசப்படுகிறேன். அவர் எனக்கு பலம் கொடுக்குறாரு. நல்ல கரங்களை உயர்த்துங்க. இந்த மாதம் நீங்கள் பிரயாசப்படாமல் இருந்துட்டீங்க, உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பீங்க. பிரயாசப்படுற முன்னாடி போயிடுவான். இன்னும் நல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரயாசப்பட்டு படிக்கிறவன் நல்ல மார்க் எடுத்து முன்னாடி வந்துடுவான். நீ பிரயாசப்பட்டு படிக்காமல் உட்காந்து 0 மார்க் வாங்கிட்டு அடுத்து ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. நாங்கள்லாம் கண்ணில் புண்ணு வந்துடும். பிகாம் முடிக்கணும் அப்படின்னா எத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும்? 17 சப்ஜெக்ட் படிக்கணும் 3 வருஷம். அப்போ ராத்திரி போல் உட்காந்து டே நைட்டாக படிக்கணும். என்னை விட இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க, அது நர்ஸு, அது இந்திரானிஸ்ட் எல்லாம் படிக்கிறாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு போராடி 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 படித்து 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 எழுதணும். இவ்வளோ பேப்பர் எழுதணும். அல்லே சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், பச்சையப்பாஸ் காலேஜில் பழைய முதலமைச்சர் அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதிக்கு முன்னாடி இருந்தார் அண்ணாதுரை. அவர் படித்து
பரீட்சை எழுதின பேப்பரை இன்னும் பச்சை பாஸ் காலேஜில் வச்சுருக்காங்க கண்காட்சியாக. பரீட்சை எழுதின பேப்பரம்மா அல்ல சொல்லுங்க எல்லாரும். நீ என்ன பண்ணுறீங்க? நீ என்ன படித்து எத்தனை பேப்பர் எழுதுன எக்ஸாம் எழுதுன? இப்போ உட்காந்து டீ ஆற்றிக்கிட்டு ரோடு கூட்டிக்கிட்டு சரி எவ்வளோ கேவலமாக நம்ம பிரயாசத்தை நாசமாக்கிட்டோம். உலகத்தான் பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. அல்லேலூயா. ஆமாம், அவர் அண்ணாதுரை என்ன செஞ்சிருக்காரு, எங்கள் அம்மாவுடைய ஒவ்வொரு நகை இறங்க 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 நான் ஒவ்வொரு பட்டமும் வாங்கிட்டு வந்தேன். அவங்க அம்மாவுடைய நகையெல்லாம் கலட்டி கொடுத்தா தான் மொட்டையாயிட்டாங்க அவங்க அம்மா. அத்தனையும் தியாகம் பண்ணி தான் அண்ணாதுரை படிச்சுங்கிறாரு. அதான் டாக்டர்கிட்ட வாங்க. அறிஞர் அண்ணா. வேறு யார் அறிஞர்? அறிஞர் கருணாநிதி இல்லை, அறிஞர் அண்ணா தான். எப்படி இந்த அறிஞர் பட்டம் அவர் கிடச்சி? அந்தளவுக்கு பிரயாசப்பட்டு படித்தார். நம்ம பிள்ளைய பிரயாசப்பட்டு படிக்கிறாங்களா? அல்லேலூயா. நாங்கள்லாம் பிரயாசப்பட்டு படிச்சிருக்கோம். அதனால் நான் தமிழ்நாட்டில் சவுந்தரா கைலாசம் சொல்லி கருணாநிதி அந்த ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி மனைவி வந்து எனக்கு ஃபஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு அவார்டு கொடுத்தாங்க. எங்கள் காலேஜில் திருப்பூரில் அவார்டு. நீங்கள் என்ன வாங்கினீங்க அவார்டு? அன்னை தெரசா அவார்டு வாங்கிறீங்களா? பிரயாசப்பட்டு ஏழைகளை தாங்கினீங்களா? பிரயாசப்பட்டு பிச்சைக்கார மக்களுக்கு ஆதரவற்ற மக்களுக்கு எதாவது நன்மை செஞ்சீங்களா? உங்களை கூப்பிட்டு எவனா அவார்டு கொடுத்தானா? பிரயாசப்படணும். நம்ம இங்கே பிரயாசப்பட்டுருக்கோம். நம்ம குறித்து செய்தி டெல்லிக்கு போகுது, அவர் கூப்பிடுங்கிறாங்க. அல்லேலூயா. அவார்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படி அதே மாதிரி தான் நீங்கள் பிரயாசப்பட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும். பிரயாசப்பட்டு பிள்ளை படிக்க வைக்கணும். உங்கள் பிள்ளை அவார்டு வாங்கணும். கைத்தட்டி வச்சோமா? உங்கள் பிள்ளை அவார்டு வாங்கணும், கோல்டு மெடல் வாங்கணும். அல்லேலூயா. நான் 40 மெடல் வாங்கியிருக்கேன். என்சிசியில் மெடலு, அதில் மெடலு, இதில் மெடலு, கட்டுரைப்போட்டில் மெடலு. இது மாதிரி மெடல் வாங்கினா நீ பிரயாசப்பட்டிருக்கியா? அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தான் நம்ம ஊழியத்துக்கு வந்துக்கிறோம். அல்ல சொல்லுங்கள் எல்லாரும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் தலைக்கணம் பிடிச்சி அலையிற மக்கள் இருக்காங்க. ஒரு படிப்பும் இல்லை, ஒரு மெடல் வாங்கலை, ஒரு ஃபஸ்ட் மார்க் வாங்கலை, ஹையஸ்ட் அக்ரிகேட்னு சொல்லி உனக்கு கொடுத்து யாரும் கவனப்படுத்தலை. கவர்மெண்ட்டு சட்டசபையில் உன்னை எங்கேயும் யாரும் உன்னை வந்து ஆனர் பண்ணவே இல்லை. ஆனால் தலைக்கணும், பயங்கர தலைக்கணும். எப்படி அப்பா கத்தவங்களை ஆஸ்வதிப்பார்? எப்படி உங்களை ஆஸ்வதிப்பார்? அல்லேலூயா. அப்படி பிரயாசப்படணும். அப்போ அந்த பிரயாசத்தை பார்ப்பார் ஆண்டவர். அதன் மூலமாக கத்தர் எல்லாத்தையும் நிரப்பிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? கடைசி அவன் சகரியா 4:6 வாசிங்க. பலத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே எல்லாம் ஆகும். எல்லாம் எழும்புங்க, எல்லாம் எழும்புங்க, எல்லா பாட்டை சொல்லுங்க. ஆண்டவரே